சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சித்ரா அவர்களோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 வீடியோஸ் பார்த்திருந்தோம். அதுல போஸ்ட்மார்ட்டம்னா என்ன அப்படின்றத பார்த்திருந்தோம். அந்த போஸ்ட்மார்ட்டம்ல அதுக்கப்புறம் எதனால ஒரு டெத் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, எந்தெந்த டெத்துக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். 306 பொதுவாக ஒரு சூசைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு எஃப்ஐஆர் போடுவாங்க. அது 306ல போடுவாங்க இந்திய தண்டனை சட்டத்தில். அதுக்கப்புறம் அதுல அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 306ல ஒரு தற்கொலைக்கு தூண்டுதலா யாராவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த 306ல ஃபைல் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா காவல்துறை விசாரிக்கும். பொதுவாக இந்த அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நோய்வாய்ப்பட்டு இறந்துருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானா இறந்துறதுலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெத். அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்துருது, இந்த மாதிரி சூசைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷம் பாய்சன் உட்கொண்டு இறந்து போகிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டெத் ஆகிருச்சு அப்படின்னா காவல்துறை 306ல எஃப்ஐஆர் போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாராவது உடந்தையா இருக்கிறாங்களா அப்படின்றத விசாரித்து பார்ப்பாங்க. விசாரித்து உடந்தை யாரும் இல்லை அப்படின்னா அது ஒரு நார்மல் டெத்தா கணக்குல வந்துடும். இதே அதுல வேற ஏதாவது ஒரு மர்மம், இதை பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸ் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு மரணம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அதை காவல்துறையினர் விசாரிப்பாங்க. விசாரித்து அதுல யாராவது உடந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்திலே பிரிவு 107 குற்ற உடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 108 பார்த்தீங்கன்னா அபெட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூண்டுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது இந்த ஒரு வழக்குல அல்லது அந்த ஒரு மரணத்துல யாருக்காவது உடந்தை இருக்கா அப்படின்றத காவல்துறை முழுக்க முழுக்க செக் பண்ணி பார்க்கும். பார்த்துட்டு ஒருவேளை இவங்களோட தூண்டுதலின் பெயர்ல தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பா 10 வருடம் வரையும் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா பிரிவு பார்த்தீங்கன்னா 306 இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கு. இதை இப்போ வரைக்கும் ஒரு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த விஜய் சித்ரா இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அவங்க காலையில இறந்ததா சொல்றாங்க. அவங்க வீடு 10 கிலோமீட்டர்ல இருக்கு. கண்டிப்பா எல்லா நியூஸ்லயும் எல்லா சேனல்லையும் இதை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா தெரிந்திருக்கும், நமக்கே தெரியும் அப்பட்டமா இது யாரோ தெரிந்து செய்த மாதிரி ஒரு விஷயமா தான் தோணுது. இருந்தாலும் இது காவல்துறை விசாரிக்கிற கோணங்கள்ன்றது நிறைய மாற்றங்களும் மாறுபாடுகளும் இருக்கு. அதை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படின்றதுனால காவல்துறையினர் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்ல. பொதுவாக இது எல்லாருமே பார்க்குற வரைக்கும் சொல்லக்கூடியது. அந்த லேடியை பற்றி சொல்றது எல்லாமே தெரியுமா, அவங்க தைரியமான ஆளு, அப்புறம் அவங்க இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லாரையும் அந்த ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள காவல்துறையினர் அவங்க கடைசியா யாருக்கிட்ட பேசுனாங்கன்றது, ஏதாவது எஸ்எம்எஸ் டெலீட் ஆகியிருக்கா, அப்புறம் வேற அந்த ஹேமந்த்ன்றவருக்கு அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவர் படப்பிடிப்பு வந்துக்கிறாரா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை காவல்துறை தரப்புல விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்டா நடிச்ச அந்த ஒரு ஷோல இருக்க ஆட்கள்லாம் கூட்டி இன்னைக்கு விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாருமே சொல்றது அவங்க கணவர் அந்த ஹேம்நாத் அவர் தான் பாத்தீங்கன்னா எல்லாரும் குறை கூறுறாங்க. இருந்தாலும் இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் ஒரு தரப்புல கால் பண்ணி ஒரு டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன, எதெல்லாம் உண்மைன்றது கண்டிப்பா காவல்துறை தரப்புல இருந்து தான் வெளிக்கொண்டு வர முடியும். இதை காவல்துறையினர் ஒரு நேர்மையான முறையில கண்டிப்பா விசாரணை பண்ண வேண்டும். அப்புறம் இன்னொரு கேள்வி நேயர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்னன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடம்பு மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அது நீதிமன்றம் ஆணையை வாங்கி நம்ம மறுபடியும் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரொம்ப ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா மட்டும்தான் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு சில வழக்குகள்ல காவல்துறையினர் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதற்கான ஒரு எழுத்து வடிவத்தை கொடுப்பாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழித்து தான் பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம்ன்ற ஒரு விஷயமே நடந்திருக்கு. அதுல ஏதாவது தடயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கா போதான்றத இதுக்கப்புறம் தான் தெரியும். காவல்துறையை பொறுத்த அளவுக்கு இப்போ இருக்க இந்த காலகட்டத்துக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு முழுமைன்னு சொல்ற முடியாது, ஒரு நேர்மையான ஒரு போஸ்ட்மார்ட்டம் 100%த்துல ஒரு 50% கூட வரத்தில்லை அப்படின்னு சொல்லலாம். அங்கங்க அதற்கான ஒரு சில வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இதுல இது ஒரு எல்லாரும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வழக்கு, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெண்மணி அப்படின்றதுனால இது ஒரு நேர்மையான முறையில இந்த வழக்கை விசாரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான ஒரு நியாயம் கண்டிப்பா கிடைக்கும்ன்றத நாங்க நம்புறோம்.
பார்ப்போம். இது வந்து வழக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய இடத்து வழக்குன்றதுனால காவல்துறையினர் வந்து இதில் கோட்டை வெட்டுறாம கண்டிப்பாக ஒரு நல்ல முறையில் இந்த வழக்கை விசாரிக்கணும். விசாரித்து இதற்கு உடந்தையா இருந்த நபர்களுக்கு கண்டிப்பா தண்டனை, அதாவது 10 வருடம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத இந்த சேனல் சார்பா நம்ம வைத்துக் கொள்கிறோம். அப்புறம் சொல்ல மறந்தாச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய எஸ்எம்எஸ் வந்து டெலீட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ப்ரொஃபைல்லாம் யூஸ் பண்ணாங்க போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து யாருக்காவது லாஸ்ட்டாக பேசிட்டு வந்து கால்ஸை டெலீட் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் கிட்ட போயிட்டு அதற்கான ஒரு ரிகவரி வேலையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதே அவங்களாம் வந்து இது யாராவது ஒரு தூண்டுதலின் பெயர்ல அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களுக்கு 10 வருடம் வரையும் தண்டனை இருக்கு. இதே வேற யாராவது ஒரு நபர் அடித்து கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தூக்கில் ஏற்றி இருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து இது ஒரு கொலையாக இருந்தது அப்படின்னா 302 ஐபிசியில் அதற்கான ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்குற அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லிக்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஒரு சரியான ஒரு முறையில வந்தது அப்படின்னா கண்டிப்பா எல்லா வழக்குகள்லுமே வந்து நியாயம் கிடைக்கும். அதை நம்பிதான் வந்து ஒரு எவிடன்ஸா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்குகளுக்கு வந்து சூசைடு வழக்குகளுக்கு அமையும். அதனால இதுல வந்து ஒரு நேர்மையான முறையில இந்த வழக்கை விசாரிக்கணும்ன்றத சொல்லிக்கிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.